ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட் வீடியோ பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து புல்லிஸாகவே இருக்குது. ஸோ யாரும் வந்துட்டு பேரி சைட் பெட் பண்ணாதீங்க. புல்லி சைடே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் மூடு தான் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மந்த் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மந்தோட வெரி ஃபஸ்ட்டு டே வந்து 25,000க்கு மேலே வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஒரு புது ஆல் டைம் ஹையை தான் க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள்லேயே ஒரு சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1100 1200 பாயிண்ட் கிட்ட இறங்கி 23,900 போயிடுச்சு. ஸோ எல்லாருமே 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அவ்வளோதான், இனிமேல் வந்துட்டு பேரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வந்து சைட்வேஸ்லேயே போச்சு. ஸோ அப்போவே நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணுச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இந்த 24,500 கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் டெசசிவாகவே வந்துட்டு பிரேக் பண்ணி நல்லாவே மேலே போய் இந்த ஆகஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டே வந்த ஹையவே பிரேக் பண்ணி அதுக்கு மேலே மந்த்லி க்ளோசிங் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு புல்லோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னாலும் 25,271 வரைக்குமே மார்க்கெட் வந்து போயிட்டு அதை தான் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஆல் டைம் ஹையாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அதுதான் ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஐடி செக்டார் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லிலையுமே பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் வந்து 412 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்துட்டு அப்சைடு தான் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ வீக்லிலையுமே மார்க்கெட் நல்ல புல்லிஷ் கண்ட்ரோலில் தான் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாகவே நல்லாவே மார்க்கெட் வந்துட்டு ஏறிட்டுருக்கு. ஸோ மந்த்லியில் பார்த்தீங்கனாலும் மார்க்கெட்டில் வந்து இந்த 25,000லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் இறங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து அதே மந்தில் ஒரு 10 நாள்லேயே ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்து மேலே வந்து க்ளோசிங் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல புல் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. ஸோ தொடர்ந்து ஐடி செக்டார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. பேங்கிங் செக்டார் வந்து அடுத்தது சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா 26,000 கூட ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து சீக்கிரமே இருக்குது. ஸோ பார்க்கலாம் வர நாட்களில் மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற இந்த கையை வந்து உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மேலே போயிடும். அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு செல்லிங் வருது அப்படின்னா திரும்ப வந்து அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையான 25,076 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த 24,860 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவுமே கம்மி. ஏன்னா உங்களுக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்துட்டு வந்துடும் மார்க்கெட் வந்து இறங்குதுங்கிற சுச்சுவேஷனில். ஸோ ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்மிங் வீக்குக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உடைக்குது அப்படின்னா 24,470 அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம். பட் அதுக்கான ஒரு பேரி சென்டிமெண்ட்லாம் இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் வந்துட்டு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் கால் சைடே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம், அதாவது லாங் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட ஸோ பார்த்துக்கங்க. ஏன்னா எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்துட்டு டேர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாலும் சேம் சினாரியோ தான். ஸோ லாஸ்ட் மந்தில் வந்துட்டு எப்படி விழுந்து ஏறிச்சோ அதே மாதிரி தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் நல்லா விழுந்துட்டு அங்கேருந்து வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. பட் நிஃப்டி அளவுக்கு வேகம் இல்லை. அந்த வேகம் பேங்க் நிஃப்டிலையும் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போவே வந்து 26,000 வந்துட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் நல்லா விழுந்துட்டு அழகாக கீழே வந்து பேங்க் நிஃப்டி வந்துட்டு சப்போர்ட் எடுத்தது. கீழேனா 49,650 அரௌண்டில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்தது. ஸோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் நிஃப்டி மாதிரியே நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பிரேக் பண்ணிவிட்டு இன்னமுமே வந்துட்டு ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை, அப்படியே சின்ன சின்ன கேண்டிலாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு போதில் அந்த கேப் டவுன் ஆன இடத்துல வந்துட்டு பெரிய ஒரு கேப் பார்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி நல்லாவே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்.
பார்க்கலாம் மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிஃப்டி வந்து நல்லா ஏறிடுச்சு. பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரௌண்ட் 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு இது இருக்குது. இன்னும் போக வேண்டிய தூரம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 2000 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிடும். இங்கே ஃபோர்காஸ்ட்டில் பார்த்துடலாம். ஃபோர்காஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இன்னும் வந்து அரௌண்ட் 1880 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ எப்படியும் 3:1 ரேஷியோ அந்த ரேஷியோவில் பேங்க் நிஃப்டி வந்து மேலே ஏறுறப்போ நிஃப்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு மினிமம் 600 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்து பேங்க் நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐடி இப்போது மொமெண்டம் முடிச்சுட்டு சைட்வேஸில் போனாலும் பேங்க் நிஃப்டி இந்த 1800 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து 26,000 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் ஷார்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, லாங் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் திரும்பலாம். அப்படி திரும்பிச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு டிசைன் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் தான் மார்க்கெட்டில் நம்ம லாங் ரன்னில் வந்துட்டு சர்வை பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 51,800. ஸோ அதை உடச்சுன்னா 52,200. ஸோ அதுக்கப்புறம் 52,800. ஒவ்வொரு 800 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உடச்சி நல்லா மேலே போகணும். ஸோ இதெல்லாம் போகிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே ஏறும். ஸோ அடுத்தது ஐடி பார்த்துடலாம். ஐடியும் பார்த்தோன்னா ஸோ அந்த மந்த்லி பேசிஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ ஆகஸ்ட்டோட ஃபஸ்ட் வீக் நல்லாவே விழுந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடி தான் ரெக்கவர் ஆகி நல்லா மேலே போச்சு. மேலே போய் அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து உடச்சி தொடர்ந்து வந்துட்டு மேலே போச்சு. ஸோ நிஃப்டி வந்து இந்த 1100 பாயிண்ட் வந்துட்டு ஏறுறதுக்கு பேங்க் நிஃப்டி சைடு பெருசாக சப்போர்ட் இல்லை. பட் வந்து ஐடி வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி நல்லாவே மேலே கொண்டுட்டு போச்சு. ஸோ எல்லாத்தோட ஐடி போர்ட்ஃபோலியோவும் பார்த்தோம்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். நான் வச்சுருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கூட நல்லாவே ஏறி இருந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட வந்துட்டு அங்கிருந்து கூட திரும்பலாம். 42,057, 41,400. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்துட்டு மேலே போகலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை உடைக்கிறப்போ சரி இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹையை வந்துட்டு உடைக்கிறப்போ திரும்பவும் வந்துட்டு மார்க்கெட் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஐடி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணலாம். ஆல்ரெடி எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஐடி வந்து நிஃப்டிக்கு இன்னமும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் டிஎஸ் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 டேஸ்லேயும் சரி நல்லாவே வந்துட்டு இன்ஃப்ளோ இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணுறாங்க. டிஎஸ் வந்துட்டு 30th அன்னைக்கு மட்டும் ஒரு 3,200 crores வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நெட்டாக பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு மந்த்லியில் பார்த்தோம்னாலும் இப்போது எஃப்ஐஎஸ் வந்து 21,300 crores வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் வந்து 48,000, மோர் தென் 2 டைம்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஎஸ் வந்துட்டு பை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்துட்டு இறங்கவே மாட்டேங்குது. அப்படி இறங்கினாலும் நல்லாவே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துடுது. ஸோ நல்ல அவேர்னஸ் வந்து மக்கள் சைடும் வந்துட்டு இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல சென்டிமெண்ட் தான். ஸோ இறங்குனா பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் பார்த்தாலும் நிஃப்டியில் வந்துட்டு நல்லாவே புல்லிஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ புட் சைடு கான்ட்ராக்ட்லாம் போட்டு அடின்னு அடித்து வச்சுருக்காங்க, நல்லாவே ஏற்றி வச்சுருக்காங்க. பிசிஆர் பார்த்தீங்கன்னா 1.27, மோர் தென் 1க்கு மேலே இருந்ததுனாவே அது வந்து புல்லுக்கு ஃபேவர். 25,000 சரி 25,200 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் சைடு வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் சைடு சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் பார்த்திங்கன்னா பிசிஆர் 2.11 இருக்குது. ஸோ யாருமே வந்துட்டு கால் சைடு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து புட் சைடு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏதாவது பெரிய இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி அளவுக்கு வந்துட்டு இல்லை. இதோட பிசிஆர் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கவலைக்குரிய விஷயம். ஸோ இதுவுமே சீக்கிரத்தில் மாறணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் டேஸில். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வச்சு பார்க்குறப்போ வீக்காக தான் இருக்குது. ஸோ
கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸை வச்சு பார்க்குறப்போமே வந்துட்டு இன்னமும் மொமெண்டம் வந்துட்டு வரல. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மொமெண்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டிக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் டேஸில். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 30th அன்னைக்கு வந்து ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இந்தியாவோடது வந்திருக்கு இயர் ஆன் இயர் Q2. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 7.80 இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா 6.70, எக்ஸ்பெக்டடு 6.90. ஸோ கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் வந்து இதை எப்படி டைஜஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சைனாவோட மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐயும் ஆகஸ்டோடது வந்திருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 49.4 ப்ரீவியஸ், கரண்ட்டாக வந்து பார்த்தோம்னா ரிசீவ் ஆனது 49.1, எக்ஸ்பெக்டேஷனும் 49.5. ஸோ பார்க்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய நெகட்டிவாக எடுத்துக்காது அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ சொல்லிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த வாரத்தில் பெரிய ஈவெண்ட் வந்துட்டு எதுவும் இல்லை, இந்தியாவில் இருந்தும் சரி யூஎஸில் இருந்தும் சரி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் ஃப்ரைடே ஈவினிங் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரைடே ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் மார்க்கெட்லாம் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் ஃப்ளாட் டு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை, ரொம்பவே மைனர் நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோன்னா 25,433 க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லா ஏசியன் மார்க்கெட்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ நாளைக்கு டேட்டா வந்து நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னால் டெய்லி பேசிஸில் வீடியோ போட முடியல, ஏன்னா நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ நைட்டு வரதுக்கு லேட் ஆகிடுது. ஸோ நான் கண்டிப்பாக வீக்லி பேசிஸில் அனாலிசிஸ் வீடியோ போடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.